பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீகா 7வது அதிகாரம் 8வது வசனத்தை பார்ப்பீர்களானால், என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பே, நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் சத்துருக்கு எதிராக, அதாவது வேதம் தெளிவாக சொல்லுகிறது, என் சத்துருவே, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சத்துருக்களை பார்த்து இன்றைக்கு நீங்கள் ஒரு சவால் விட்டு நீங்கள் சொல்ல போகிறீர்கள், என் சத்துருவே எனக்கு விரோதமாய் நீ சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பே. அதோடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சில சத்துருக்களுக்கு நீங்கள் ஒரு சவாலாக சொல்ல போகிறீர்கள், நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார். நம்முடைய தேவன் அவர் வெளிச்சத்தின் ஆண்டவர் என்று நாம் பார்க்கிறோம். இருளிலே இருக்கிறவனை அவர் பெரிய வெளிச்சத்திற்குள்ளே அவர் நடத்துகிற, பெரிய வெளிச்சத்துக்குள்ளே அவனை கொண்டு பாதுகாக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில சில இருளுக்குள்ள நீங்க இருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு விரோதமான சத்துருக்கள் உங்களை ஏளனமாய் பார்க்கலாம். நீங்க சில காரியங்களை நீங்க விழுந்து போயிருக்கலாம். அதை பார்த்து உங்களுக்கு எதிராக இருக்கிற சத்துருக்கள் சந்தோஷப்பட்டு நகைத்து உங்களை பார்த்து அவர்கள் கேலி பண்ணலாம். உங்களை பார்த்து அவர்கள் நீ விழுந்து விட்டாய் என்று சொல்லலாம். ஆனால் நீங்கள் இன்றைக்கு சொல்ல போகிறீர்கள் உங்களுடைய சத்துருக்களை பார்த்து, சத்துருவே எனக்கு விரோதமாய் நீ சந்தோஷப்படாதே. ஒரு காலத்துல நான் விழுந்திருக்கலாம், ஒரு டைம்ல நான் விழுந்திருக்கலாம், ஆனா இப்பொழுது கர்த்தர் என்னோடு இருக்கிறபடியினால, கர்த்தர் என்னுடைய கரத்தை பிடித்து அவரை நீ தூக்கினபடியினால நான் திரும்பவும் எழுந்திருக்கிறேன். சத்துருவே எனக்கு விரோதமாய் நீ சந்தோஷப்படாத, இப்பொழுது நான் விழுந்தவனாக அல்ல, நான் எழுந்தவனாக, இருளிலே உட்கார்ந்தவனாக அல்ல, வெளிச்சத்தின் பிள்ளையாக வெளிச்சத்திலே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ளே நான் வந்து விட்டேன். கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருக்கிறார். சத்துருவே நீ எனக்கு விரோதமாக சந்தோஷப்படாதே என்கிற ஒரு கம்பீரமான சத்தம் உங்களுள் உண்டாகட்டும். இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள், ஒருவேளை நீங்கள் சில காரியங்களை விழுந்து போயிருக்கலாம். சில காரியங்கள்ல உங்களுடைய சத்துருக்களுக்கு முன்பதாக நீங்கள் தலை குனிந்து போயிருக்கலாம். கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், உங்களுடைய சத்துருக்களுக்கு முன்பதாக விழுந்து போயிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையை அவர் திரும்ப எழுந்திருக்க பண்ண அவர் போதுமான தெய்வம். கர்த்தர் உங்களை திரும்ப எழுந்திருக்க அவர் பண்ண போகிறார். சத்துருக்கு ஒரு சவாலாய் விடுங்க. இன்றைக்கு கர்த்தர் உங்களை தூக்கிவிட அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். எழுந்து கம்பீரமாயிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.